அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரம்லானுடைய லாஸ்ட் இஃப்தார் வீடியோங்க. இது வந்து என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ சரி போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து வீடியோ பேசிகிட்ருக்கேன். ஈதுக்கான வேலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க. அதனால் வந்து இதை அப்லோட் பண்ண முடியலை. லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ரம்லானுடைய டே 29 இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சி வந்து எடுத்து வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக வந்து ரோஸ் சர்பத் வந்து சப்ஜா சீஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். கூடவே வந்து ஒரே ஒரு ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் எல்லாருக்குமே வந்து ஜாமுன் கிரஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கூடவே இன்னைக்கு சிக்கன் சீஸ் பன் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்குங்க. இந்த சிக்கன் சீஸ் பன் வந்து நான் எப்படி செஞ்சேங்கிற வீடியோ வந்து லாங் வீடியோவை வந்து இன்னைக்கு மதியம் போல் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்து இன்னைக்கு தயிர் வடை வந்து பண்ணியிருக்கீங்க. வழக்கம் போல் உளுந்த வடையும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பன்னீர் ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க. அதையுமே வந்து இன்னைக்கு பன்னீர் சமோசா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு கிரீன் சட்னியும் நோம்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சிருக்கீங்க. இதுதாங்க இன்றைய இஃப்தாருக்கு வந்து நம்ம ரெடி பண்ணது. இதுதாங்க இந்த வருஷத்துடைய லாஸ்ட் இஃப்தார் வீடியோ. ரம்லானுடைய டே 30 வீடியோ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. வெளியில் போகும்படியான கொஞ்சம் வேலைகள் இருந்தது. அதனால் வந்து வீடியோ எதுவுமே வந்து ஷூட் பண்ண முடியலை. இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட் போலவே நீ எப்போவுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.